எங்க மாடி தோட்டத்திலிருந்து கிடைச்ச அறுவடைகள்ல இருந்து விதையெல்லாம் நான் எப்படி பிரிச்சு எடுக்கிறேன், அடுத்த சீசனுக்கு எப்படி இதெல்லாம் ரெடி பண்றேன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். எங்க மாடி தோட்டத்தில இருந்து ஒரு கடுகு செடியை அறுவடை பண்ணதை பத்தி நான் போட்டிருந்தேன். அந்த செடியை எடுத்து இப்ப நல்லா 2 நாளைக்கு வெயில்ல காய வச்சு இது மாதிரி கையாலேயே உதிர்த்தி விட்டுக்கிறேன். தானாவே முளைஞ்ச ஒரே ஒரு செடின்றதால கொஞ்சமா தான் கடுகு இருந்துச்சு. நம்ம தோட்டத்திலே விளைஞ்சது கொஞ்சமா இருந்தாலும் நமக்கு வசதி தான். அப்படியே இது ஒரு தட்டுல கொட்டி நல்லா காய வச்சு ஏற்கனவே வீட்டுல தாளிக்க வச்சிருந்த கடுகு உளுத்தம் பருப்பு டப்பாவிலே இதை போட்டு விட்டுக்கிறேன். ஏற்கனவே இந்த டப்பாவில் இருக்க கடுகு கலரை பாருங்க. இந்த கடுகு எவ்வளவு கருப்பா இருக்கு பாருங்க. புது கடுகோட கலரையும் பாருங்க. இந்த முறையும் தானாவே மறுபடியும் 2-3 செடிங்க எங்க மாடி தோட்டத்துல முளைஞ்சிருக்கு. இதே மாதிரியே கேரட் செடியிலயும் நிறைய பூ பூத்து வெயில்ல காஞ்சும் மழையில நனைஞ்சும் போயிருந்துச்சு. இந்த விதைங்க எல்லாம் பறிச்சு நல்லா வெயில்ல உதுத்து விட்டு காய விட்டு ஒரு முரத்துல போட்டு நல்லா புடைச்சி எடுத்துக்கிறேன். லேசா இந்த விதைலாம் போனது போக மீதி இந்த விதை இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கேரட் விதைங்கெல்லாம் பாக்குறதுக்கு இந்த சோம்பு விதை பெருஞ்சீரக விதை மாதிரியே இருக்கு பாருங்க. விதை போடுறதுக்கு தேவையான கேரட் விதை இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி மாடி தோட்டத்துல இருக்க 2 புளிச்சக்கீரை செடியும் பிடுங்கிட்டு இதுல இருக்க முத்தன விதைங்களை எடுத்துக்கிறேன். இந்த செடியிலேயே இன்னும் முத்தாத விதைங்களும் இருக்கு. ஆனா நமக்கு இதுல இருக்க முத்தன விதைங்க மட்டுமே போதும். இப்ப எல்லா விதைகளையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா காஞ்சி இருக்கிறதால அப்படியே கையால பிரிச்சு எடுத்தாவே விதை தனியா கொட்டிடுது. இன்னும் ஒரு நாளைக்கு இதை நல்லா வெயில்ல காய வச்சு ஒரு முரத்துல போட்டு போட்டுச்சா இதுல இருக்க சொனைங்க போவ விதையெல்லாம் தனியா வந்துடும். இதே மாதிரி கலெக்ட் பண்ண விதைங்களை தான் நான் எங்க மாடி தோட்டத்துல ஒரு முறையும் விதை போட யூஸ் பண்ணிக்குவேன். எல்லா விதைகளுமே நல்லா 100% முளைப்பு திறனோட முளைக்கும். அப்படியே இன்னைய சமையலுக்கு தேவையான நஞ்சு இல்லாத இந்த புளிச்சக்கீரையும் பறிச்சு இந்த புளிச்சக்கீரையை நல்லா கழுவிட்டு கழுவுன தண்ணியும் இந்த செடிகளுக்கு எல்லாம் ஊத்திட்டு இன்னைய மாடி தோட்ட வேலையை இதோட முடிச்சுக்கிறேன். இயற்கையை நேசிப்போம்.